ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீங்க நல்லா இருக்கீங்கன்னா நானும் நல்லாவே இருக்கேன். ஸோ இதோ இந்த கேப்சூல் நிறைய பேர் கடையில பார்த்துருப்பீங்க. சின்ன குழந்தைங்க பார்த்து எனக்கு சாப்பிட வாங்கித்தா சாப்பிட வாங்கித்தான்னு கேட்பாங்களே. ஆமால, கண்டிப்பா குழந்தைங்கள்லாம் கண்டிப்பா இதை கேட்டிருப்பாங்க. இதுலயே தெளிவா எழுதியிருக்கு, this is not a food product. Do not swallow it. Adult supervision is recommended. சூப்பர்விஷன்னா அடல்ட் வந்து சின்ன குழந்தை, ரொம்ப சின்ன குழந்தைங்களா இருந்தா கண்டிப்பா அடல்ட்ஸ் யாராவது பார்த்துக்கணும். ஓகேவா? ஓகேவா? ஓகேவான்னு சொல்லிட்டேன் நான் ஆல்ரெடி. எனக்கு வந்து ஒன்றும் இல்லை. இப்போ வந்து என்ன பண்ணணும்னா, கண்டிப்பா இந்த அது சாப்பிட்றது கிடையாது. ஹாட் வாட்டர் எடுத்துக்கிட்டு அதை ஓப்பன் பண்ணி அந்த ஹாட் வாட்டரில் போட்டால் பேர்ட் கேப்சியூல்ட்டு இருக்குல்ல, இதுவே டைனோசர் கேப்சியூல், ஃபார்ம் அனிமல்ஸ் கேப்சியூல், அதெல்லாம் நான் ஆல்ரெடி பண்ணியிருக்கேன். பட் நான் இங்கே யூடியூப்பில் அப்லோட் பண்ணதில்லை. அதை வந்து நான் இது வரைக்கும் யூடியூப்பில் அப்லோட் பண்ணதில்லை. நான் சின்ன வயசில் பண்ண வீடியோ இதெல்லாம் இப்போ இல்லை. ஸோ இப்போ வந்து இதை வந்து பேர்ட் கேப்சூல் வந்து நான் யூஸ் பண்ணதே கிடையாது. ஸோ அதை வந்து நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஹாட் வாட்டர் கண்டிப்பாக வேணும். ஹாட் வாட்டர் வச்சா உங்களுக்கு சீக்கிரமாக அது வரணும்னா நீங்கள் வந்து ஹாட் வாட்டர் வச்சுக்கலாம். ஓகேவா? இல்லைன்னா நீங்கள் வந்து ஸ்லோவாக இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளோ ஸ்லோவாக இருந்தாலும் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் வீட்டில் தான் இருப்பேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் நார்மல் தண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. டெம்பரேச்சர் தான் சொல்கிறேன். நீங்கள் சீக்கிரமாக இது வரணும்னு பெருசாகணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒன்று ஒன்றா எடுத்து போடுறேன் உள்ள. நான் சின்ன பொண்ணுன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இல்லை? ஓகே, இப்போ ஒன்று ஒன்றா எடுத்து போடலாம். ஒன்று ஒன்றா எடுத்து போடுறது எவ்வளோ ஜாலியாக இருக்குல்ல? எனக்கு ஜாலியாக தான் இருக்கு. நீங்கள் மொத்தமாக போட்டுருங்க. உங்களுக்கு பொறுமை இல்லைன்னா நீங்கள் அப்படியே போடுங்க. ஸ்பூன் வந்துடுச்சு. இந்த ஸ்பூனை வச்சு இப்போ நல்லா கிளறி விடணும். அப்போதான் பெருசா வளரும். ஓகேவா? ரீசெண்டாக ஹாட்ஸ்டாரில் ஹார்ட் பீட்டுன்ட்டு ஒரு சீரீஸ் வந்திருக்கு. அந்த சீரீஸை கண்டிப்பாக எல்லாருமே பார்க்கணும். ஓகேயா? சூப்பராக இருக்குது. நடுவில் தான் கொஞ்சம் சென்டிமெண்ட் சீன் வந்துச்சு. அதுக்கப்புறம் செம்ம ஜாலியாக இருக்குது, சூப்பராக இருக்குது. அதுவும் அதில் ரீனான்ட்டு ஒரு பொண்ணு வர, அவள் செம்ம அழகாக இருப்பா. ரீனாவோட அம்மா பேர் ரதி. அது யாருக்குமே தெரியாது. இந்த மூவியை பற்றி சொல்கிறேன். டிஸ்னி ஹாட்ஸ்டாரில் ஹார்ட் பீட்டுன்னு போட்டு பாருங்க. ஹார்ட் பீட்டில் தான் வரும். ஐயோ இது சாரி, இதில் வந்து நான் தொடுறதுக்கே மாறி இருக்கு, குழன்னு. நான் சொன்ன மாதிரி படத்தை மறக்காமல் பார்த்துருங்க. படம் இல்லை, சீரீஸ். ஓகே. Few minutes later. கொஞ்ச நேரம் விட்டுருந்தேன். நான் சொன்ன மாதிரி ஃபியூ மினிட்ஸ் லேட்டர் வந்து பார்த்தேன்னா, ஒரு ஃபியூ மினிட்ஸ்னா ஒரு 5 மினிட்ஸ் நார்மல் தண்ணி போட்டிங்கன்னா ½ ஆகும். ½ தெரியாது. ஏன்னா இது வரைக்கும் நான் நார்மல் தண்ணி போட்டதில்லை. எனக்கு சீக்கிரம் வளர்க்கும். சாரி, எனக்கு கோல்டு இருக்கு. கோல்டெல்லாம் இல்லை. பார்த்தீங்களா எப்படி வந்துச்சுன்ட்டு? இருங்க க்ளோஸ் அப்பில் காட்டுறேன்,
பாத்தீங்களா? 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 என்னன்னு தெரியல இதெல்லாம். ஐயோ, கை தண்ணியா இருக்கு. கை ஒரே தண்ணியா இருக்கு. ஏய், பிளாஸ்டிக் கிடையாது, இது ஸ்பாஞ்சு. நான் இத்தனை நாளா யூடியூப்ல பார்த்து பார்த்து பிளாஸ்டிக்னு நினைச்சேன். அதில் பிளாஸ்டிக் மாதிரி தான் கட்டினாங்க. ஆனா இதில் பார்த்தா ஸ்பாஞ்சு. நல்லா விளையாடுறதுக்கு ஜாலியா இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் விடணும். Few minutes later. இப்போ நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இது நன்றாக வளர்ந்துவிடும். இப்போ எதுக்கு தூய தமிழ்ல பேசுறேன்னு தெரியுமா? சும்மாதான் போர் அடிக்குது. எல்லாத்தையும் இப்போ தட்டுல டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும். நான் தான் சவுண்ட் பண்ணேன். என்னடா இது? என்ன பறவைன்னே தெரியல. ஏய், பேர்ட்ஸ் தானே இது? அனிமல்ஸ் மாதிரி இருக்கு. ஏய் மேன், என்னடா? இந்த தட்டை கொண்டு வந்தாச்சு. இப்போ தட்டு வேணும். இந்த தட்டுல நம்ம போட்டுக்கலாம் இது எல்லாத்தையும். ஓகே, எல்லாத்தையும் தட்டுக்கு டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இது என்ன? அது கொக்கு மாதிரி இருக்கு. வாத்தா? வாத்து தானே? வாத்து தானே இது? வாத்து மாதிரி இருக்கு பார்க்கறதுக்கு. வாத்து ஏன் ரெட் கலர்ல இருக்கு? நீங்க லெஃப்ட் சைடு வச்சு ஆங்கிள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ தெரியுதா? இப்போ ஆங்கிள் கரெக்டா வச்சிருக்கேன், நல்லா பாருங்க. ஆனா வாத்து தாங்க, கன்ஃபார்ம் வாத்து தான். ஈரமா இருக்கு எல்லாமே. வாத்து பார்த்தாச்சா? ஆனா இந்த வாத்து கியூட்டா தான் இருக்குல்ல? சாச்சா. ஆனா ஈரமா இருக்கு எல்லாமே. தொடுறதுக்கே ஈரமா இருக்கு. நீங்களும் தொட்டீங்கன்னா ஈரமா தான் இருக்கும். இது ஸ்பாஞ்சுங்க, இதால புழியணும். ஏய், இது என்ன மேன்? டைனோசர் பறவை மாதிரி இருக்கு. பறக்கிற ஆங்கிளே தெரியலையே. எனக்கு தெரிஞ்சு போச்சு. இதோ இதுதான் பறக்கிற ஆங்கிள். தெரியுதா? ஏய், நிக்கிற மாதிரி இல்ல இருக்கு. இது என்ன? பூனை மாதிரி இருக்கு மேன். என்னையா இது? பறவைன்னு சொல்லிட்டு பூனையை கொண்டு வச்சிருக்காங்க. இப்படிதான் இதை மடிச்சு பேக் பண்றாங்களோ? சூப்பரா பேக் பண்ணிருக்காங்கல்ல. இது என்னது? இது ஏதோ நிக்கிற மாதிரி இருக்கு. இது என்ன பறக்கிற மாதிரி இருக்கு? ஏய், இது எங்கேயோ பார்த்திருக்கேன். என்னன்னே தெரியலையே. ஐயோ, எங்கேயோ பார்த்திருக்கேனே. சரி, அடுத்து போலாம் வாங்க. இது என்ன? அது இது குருவி. பார்த்தீங்களா? குருவி கியூட்டா இருக்குல்ல இந்த குருவி. செம கியூட்டுங்க. ஆனா சரி கியூட்டு இல்ல.
பறக்குறாங்களாமா. குருவி இல்ல, நம்ம கியூட்டா இருக்கு குருவி. ஏய் இது என்ன, இதுவும் குருவிதான். இவ்ளோ தண்ணி வருது பாருங்க. இந்த குருவியும் கியூட்டா இருக்கே. இது என்ன, காக்காவா? பச்சை கலர்ல காக்கா, ரெட் கலர்லயாவது வச்சிருந்தா டார்க்கா இருந்திருக்கும்ல. என்னது இது, ஆஸ்ட்ரிச்னு நினைக்கிறேன். ஆஸ்ட்ரிச் பறக்கிற அனிமல் தான். பேர்டு தான் ஆஸ்ட்ரிச். அப்போ ஃபர்ஸ்ட் வந்துச்சு. அதே மாதிரி இதுவும் கன்ஃபியூஷனா இருக்கு, தெரியல. இதெல்லாம் ஓரமா இருக்கு பாருங்க. மேல இது என்ன, ஏய் என்ன மேன், இவ்ளோ தண்ணி வருது புரிஞ்சா. இவ்ளோ தண்ணின்னு பாத்தீங்கல்ல. இன்னும் ட்ரை ஆகலையா, இன்னும் ஈரமா தான் இருக்கு. இது ஏதோ குருவி, இதுவும் குருவி. இது உட்கார்ந்து இருக்கிற குருவி, அது பறக்கிற குருவி. ஏதோ ஒண்ணு குருவி தான் இருந்தாலும் இல்ல. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஸோ மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.